மஜா குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டிருக்கேன். ஜீரகம் பொரியட்டும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க 15 பல் பூண்டு அதை போடுறேன். எண்ணெயிலேயே நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயை 1 வெட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 2 பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியே இதில் நம்ம ஊற்ற தேவையே இல்லை, ஏன்னா இது நீர்க்காய். தண்ணி அதுலேயே காயிலேயே தண்ணி விடும். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம 2 நிமிஷம் காயை மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். மசாலா வாசனையெல்லாம் ஓரளவு போயிடுச்சு. நல்லா காய் இன்னும் வெந்திருக்கு. இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையும் நம்ம இப்போ உடைச்சி இதில் நான் ஊற்ற போகிறேன். நல்லா கிளறிக்கலாம். நான் ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருந்தனால எனக்கு உப்பு தேவைப்படலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா முட்டை காயில் பிடிச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தழையை இதில் சேர்க்குறேன். கிளறி விட்டுக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் முட்டை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.